டிஓடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கட்சி தலைமையையும், தலைவரையும் தாண்டி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு கட்சி அப்படின்னா, அது கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். ஏன்னா, தொண்டர்கள் எல்லா கட்சியிலயும் தலைமைக்கு கீழ தொண்டர்கள் இருப்பாங்க. ஆனா, எனக்கு கீழ ஒரு தலைவர் உருவாகணும் அப்படின்னு சொல்லி, அந்த கட்சியினுடைய தலைவர், நிறுவனர் திருமாவளவன் அவர்களே சொல்லியிருக்காப்புல. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது ஆளும் ஷானவாஸ் ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழப்படுகிறது. நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன், அறத்தின் பக்கம் நிற்கிறேன் என ஒரு செக்கப்போடு ஒரு போட்டு இன்னைக்கு மீடியாக்களே கொஞ்சம் அலற விட்டுருக்காப்புல. அதோடய நம்மளையும் நம்மகிட்டயும் ஒரு பேசுபொருளாக இருக்காப்புல. உண்மையிலே சொல்லப்போனா தலைமையை தாண்டி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எதற்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வழக்கம் போல அண்ணன் யாசின் அவர்களை கேட்போம். வணக்கம்ண்ணே. வணக்கங்களை. எப்படின்னு இப்போ அரசியல், அதாவது தேர்தல் பரபரப்பு முடிஞ்சு, அப்புறம் கூட்டணி பரபரப்பு முடிஞ்சு, இப்போ மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள ஒரு அப்படியே அது எதுனா எப்படி போய்கிட்டு இருக்கு? அப்படி கட்சிகள் ஏற்கனவே பழையப்பாவை அப்படியே போக திமுக போயிட்டாரு. அடுத்து ஆளுநர் ஷானவாஸ் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறார். அது எப்படி பாக்குறீங்க? விமர்சனமா அவரு ஓப்பனா தானே பேசியிருக்காரு. ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் பெருசா ஒரு மீடியால வெளியே இல்லாம இருந்துச்சு. ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் போயிருந்தார் போல. திரும்ப வந்தனா இப்ப மீடியா பாத யாத்திரை மாதிரி வெளிநாடு யாத்திரையா? இல்ல கட்சியில சொல்லிட்டு தலைமையோட அனுமதி எல்லாம் போயிருக்க மாட்டாங்கல்ல, போயிட்டு தான் வந்திருக்காரு. பட் ஒரு டைம் திரும்பவும் பேசியிருந்தாரு. என்னோட சொன்னாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து கூட்டத்துக்கு அட்டன் பண்ணாருன்னு சொன்னாரு. அவருடைய கருத்து சொல்ற முதன்மை செயலாளர் அல்ல, அவருடைய கருத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து அவர் மேல ஒரு ஒரு சந்தேக குறி இருந்துட்டே இருந்துச்சு. அது இன்னும் இன்னொரு என்ன பிரச்சனை கேட்கறதுல இருந்து. ஆமா ஆமா. அது திமுக அதிகமா இணக்கம் காட்டுறாரோ அப்படிங்கிறப்ப பொதுவா அம்பேத்கர் பெரியாரே ரெண்டும் ஒரே அந்த கொள்கை தானே பேசுறாங்க. அதனால ஒரு இணக்கமா இருக்குமா தெரிஞ்சு. பட் ஒரு ஒவ்வொரு இணக்கம் காட்டின மாதிரி ஒரு கடைசியா எலெக்ஷன் தோணுச்சு. பட் கடைசியில பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. என்ன சொல்றது கரெக்டா சொல்லணும்னா, அதுதான் அவர் ஒப்பனா பேசி அவரோட இது ஒப்பனா பேசியிருக்காரு. தலைமை அனுமதி இல்லாம பேசியிருப்பாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அது உண்மைதான். தலைமை அனுமதி இல்லாம பேசிருக்க ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தாலும் கூட, தலைமை இவ்வளவு ஆணித்தரமா திமுக பக்கம் நிக்கி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க திமுக கூட்டணியில பயணிக்கிறோம் அப்படிங்கிற போது வெளியில வந்தாலும் கூட நாங்க திமுக கூட்டணியில பயணிக்கிற மாதிரி தான் அவர் திருமாவளவன் பேசினாரு. ஆனா இவ்வளவு, அதாவது ஒரு கட்சியினுடைய கூட்டணி இருந்துமே அந்த கூட்டணி கட்சியை விமர்சனம் பண்றாப்லையே. இல்ல சிந்தனை செல்வன் ரவிக்குமார் எம்பி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு ஓப்பன் பேட்டியை கேட்கற 1 hour முழு பேட்டியை கேட்கறப்ப அது மாதிரி அவர் பேசணும் கேட்கல. பட் ஒரு முழுசா பேசுறதுனால ஒரு ஏற்கனவே மீடியாவில் ப்ராப்ளம் தானே, ஒரு அப்படித்தானே பேசுவாரு. அந்த கருத்தை நமக்கு முழுமையா கேட்கறதுனால அப்படி இருக்கும். சொல்ற மாதிரி சிந்தனை செல்வனா இருக்கட்டும், ரவிக்குமாரா இருக்கட்டும், பாலாஜியா இருக்கட்டும், பாலாஜியா இருக்கட்டும், எல்லாமே பேசுறாங்க. பேசுறாங்கன்னா இப்ப தமிழ் தாய் வாழ்த்து பாடுற ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இல்ல வேற ஏதாவது ஆளுநர் பிரச்சனை வரும்போது அந்த இதில் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இல்ல தமிழக அரசு நீட் எக்ஸாமுக்கு வெளிப்படையா அறிவிக்க மாட்டா அப்படின்னா அந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்முடைய பார்வை எப்படின்னா, கூட்டணி ஆயிடுச்சு. அந்த கூட்டணிக்கு முன்ன முழுசா ஆதரவு வெளிப்படையா தெரிவிக்காத மாதிரிலாம் தெரிவிக்காத மாதிரி தெரியுது. அவருடைய பேச்சுக்கள் எனக்கு தீர்க்க தேவையில்லைங்கிற மாதிரிலாம் தெரியுது. அந்த பேசுறது அவருடைய கருத்து சொன்னார்ல, கட்சி நம்ம கருத்தை மீறி கட்சியில கருத்து அந்த கருத்து அதிகமா பிரதிபலிக்குது. சோ அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணுங்கிற அவரு சொன்னார். அவருடைய கருத்து வேற இருக்கலாம். பட் நம்ம ஏத்துக்கிறதுனால சொல்லி சொன்னாரு. இதுல என்னன்னா, இப்ப நம்ம என்ன அதுல நினைக்கிறோம்னா, அவருடைய கருத்து என்னன்னா, ஒரு நார்மலா சொல்றதை விட அதிகமா ஒண்ணு சொல்லல. கட்சியோட இதை தானே சொல்றாரு. கட்சி எப்படி சொல்லணுமோ அதுதான் சொல்றாரு. பட் தலைமைக்கு ஒரு திருமண பேச்சு உங்களுக்கு கேள்வி பார்த்திருப்பீங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு ஆளுநர் ஷானவாஸ் என்ன பேசுறதோ அதானே திருமாவளவன் பேசியிருக்கணும். அப்படி நீ கட்சி ஒரு கூட்டணி பிஜேபி உள்ள வரக்கூடாதுங்கிறது ஆதரவு கொடுத்துருக்கீங்க. பிஜேபி உள்ள வந்த கூட ஆதரவு. பட் பிஜேபி வந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல சூழல் இருக்குல்ல, 1 by 1 எல்லாம் வருதுங்கிறப்ப நீங்க எந்த மாதிரி செயல்படுற மாதிரி இருக்கிறப்ப நீங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்? இப்போ வன்னியரசு ஒரு அமைச்சர்கள் இருக்காரு, அதனால கண்டனம் தெரிவிக்கிறாப்ல. எப்படின்னா ஆக்சுவலி டிவிக்கினுடைய அந்த செயல்பாடுகளுக்குள்ள உண்மையில நம்ம பாக்குறோம். மனோன்மணி சுந்தரா அதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட தமிழ்தாய் வாழ்த்து உண்மையிலே 3ஆவதுக்கு போனது அப்படிங்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் பேசுனதுல எது உங்களுக்கு தப்பா தெரியுது? அவர் பேசுனது அன்னைக்கு பேசுன முழுமையான பேட்டியில எது தவறா தெரியும்? என்ன சொல்றோம்னா, திமுகவுக்கு அவருடைய பேச்சுக்கள் நல்லா பாருங்க, திமுகவுக்கு ஆதரவாவே பேசுற மாதிரியும் தாவேகாவுக்கு எதிராவே பேசுற மாதிரி இல்லையா? இல்ல திமுக ஆதரவுன்னு அவரே சொல்லுவாரு. திமுக ஆதரவுன்னு இல்ல, அம்பேத்கர் பெரியாரே கொள்கை என்னவோ அந்த கொள்கைப்படி புள்ள கவர்மெண்ட் நடக்குதா அவர் அதை சொல்றாரு. திமுக கவர்மெண்ட் இல்லையோ அது என்ன சொல்றாரு. நமக்கு அது பாடுற திமுக மேலங்கிற மாதிரி விமர்சனம் வருது. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கல்ல, இப்ப நம்ம முன்னாடி கேட்கிறோம்,
கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒண்ணு, திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் மையப்புள்ளி அப்படின்னு சொல்லி பேசப்படுது. மையப்புள்ளியா இருக்காரோ இல்லையோ 2வது பிரச்சனைனா, ஆனா பேசப்படுற கருத்து அது. கிட்டத்தட்ட ஒரு 12 சீட்டு கேட்கிறாப்புல. எந்த மாதிரி ஒரு திமுக கூட்டணியில திமுக வந்து இந்த இழுத்தடிச்சு கொண்டு வந்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து தலைமை தலைமை முடிவெடுக்கும் தலைமை முடிவெடுக்கும் சொல்லிட்டு ஒதுங்கிடுறாப்புல. ஆனா இப்ப தலைமை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவரு முதலா அறிவிக்கிறாப்பே எதிர்க்கிறாப்பே எந்த எந்த விஷயத்த முதல்ல எல்லா ஆரம்பிச்சாரு? எல்லா விஷயத்துக்கும் இப்ப லேட்டஸ்டா கூட நம்ம அதிமுக வைக்கிறோம். அப்ப அவர் கேட்கற இல்ல நீங்க திமுகவுக்கு நகர்ற மாதிரி தெரியுதே உங்களுடைய அந்த இது வந்து பேச்சுக்கள் வந்து அப்படி சொல்லும் போது, இல்ல நான் அறத்தின் பக்கம் அறத்தின் பக்கம் நிக்கிறது உண்மையா? இந்த கட்சியினுடைய இல்ல அவருடைய அவர் வார்த்தை சொல்றாருல, அவர் சொல்றாரு. அவர் 2007ல இருந்து அவர் செயல்பாடு ஃபுல்லா சொல்றாரு. ஊடகவியலாளர் இருந்தது, நான் என்னோட பயணத்தை ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் விசா ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி விசிகா மேல பயணிச்சேங்கிறார். அவங்க ஓபன் பண்ணது 2012 ஓபன் பண்ணாங்க. எல்லா சமூகத்திலும் உள்ள வரலாம்ங்கிறது ஓபன் பண்ணது 2012 தான். அதுக்கப்புறம் தான் நான் இதாரு உள்ள வராங்க. இந்த 2000 தான் பயணிச்சுக்கிட்டேன், விசிகா மேல பயணிச்சுக்கிட்டேங்கிறார். அவருடைய இது ஒரு முழுமையான பேடி தெளிவா தானே இருக்கு. நம்ம அதாவது கலை எப்படி பாக்கணும்னா அதுல அவர் எப்படின்னா அவர் முழு அந்த கொள்கையில இருக்காரு. அவரு முழுமையா அந்த கொள்கையில இருக்காரு. அதுக்கு தோதான பார்ட்டி டிவிக்கே இல்ல. அவர் அதுக்கு இந்த 70 நாள் பார்த்தது இல்ல. நமக்கு அந்த இதுல அந்த கொள்கைகள் இல்ல. சொல்றாரு வைக்கிற அளவுக்கு நீங்க நிர்வாகத்துக்கு 5 வருஷம் கூட எடுத்துங்க. நிர்வாகத்தை 5 வருஷம் கூட எடுத்துங்க. பட் கொள்கை ரீதியா அடுத்த செகண்ட் எடுத்துக்க முடியாது. அது நடக்குது உங்களுக்கு. இப்ப வந்தே மாதிரம் ஃபர்ஸ்டா பாட வச்சுட்டீங்க. அடுத்து 1 by 1 வரல இல்ல. காங்கிரஸ் மினிஸ்டரும் அப்படித்தானே பேசுறாரு. காங்கிரஸ் மினிஸ்டர் எப்படி இருக்கணும்? அவரே ஒன்னும் பிரச்சனை இல்ல, வைஸ் சான்சலர் நியமித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. சோ அவங்களுக்கு அதிகாரம் இப்படிப்பட்ட அதிகாரம் தேவையில்லையே. இப்படிப்பட்ட அதிகாரம் எதுக்கு? அதான் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. இப்படிப்பட்ட அதிகாரம் உங்களுக்கு தேவை? அதிகாரம் சமூக பரலாவணமே தவிர ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்துக்காக நீங்க அடிமைப்பட்டு போறது இல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சோ இதுல வந்து இன்னைக்கு ஆளுநர் சமாஸ் இருக்காரு இல்ல, அது இல்லைங்களே. விசிகாவோட நிலையே மாறி போயிரும்ல. நாளைக்கு நீங்க இப்படியே எதிர்குரல் வராம இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். 4 கவுன்சிலர்லாம் 2 எம்பியால எல்லாம் ஆகலாம். பட் 5 வருஷம் கழிச்சு யாரும் எடுத்து போராடுவீங்க? இப்ப எதனால விசிகா அப்படி இந்த நிலைமையில நிக்குதுன்னா எதிர்த்து வந்து அரசியல்னால. அந்த அரசியல் சுத்தமா இல்லைன்னா நீங்க ஆளுங்க ஆதரவு திமுக அனுசரிச்சுட்டு போனா அந்த அது இப்ப வன்னியரசு பேச கேட்டீங்கன்னா முழுக்க தவைக்கு அமைச்சரோட அதிகமா பேசுறாருல்ல. அப்படி ஒரு அவசியம் தேவை இல்ல. ஜனநாயகம் படம் பார்த்துட்டு பெரியார் அம்பேத்கர் படம் சொல்றாரு. அது தவைக்கு அமைச்சர் சொல்ல மாட்டாள். இவரும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன இருக்கு? சமூக நீதித்துறை ஏன் மாத்திரியன்னு கேட்டா ஆதிதிராவிடங்கிற வார்த்தை அந்த எந்த வார்த்தை நினைக்கிறேன் அதை மாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுக்கு ஒரு என்ன பதில் சொல்றாரு அவரு? அதிகாரம் இந்த மாதிரி அதிகாரம் தேவையில்லை இல்ல. வந்து அவங்களுக்குள்ளே ஒரு உணர்பாடு எடுக்கத்தான் செய்யுது. விரும்புறாரு தலைவர். அவர் என்ன சொன்னாரு? ரவிக்குமார் என்ன சொன்னார்? ரவிக்குமார் எம்பி என்ன சொன்னாரு? அவரு இல்ல ஆதிதிராவிடம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இல்ல அந்த கட்சிக்குள்ள பல கருத்துக்கள் இருக்கும். ரவிக்குமார் எம்பி ஓப்பனா பெரியார விமர்சனம் பண்ணவர். அவர் அம்பேத்கர் பெரியாரு தாங்கற கட்சி விசிகா. ஆனா அவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடு அதை ஏத்துக்கிற கட்சி தான். தலைமைக்கு எதிராக இது பண்ணுவாருன்னா தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ஜனநாயக ரீதியான கட்சியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இல்ல நமக்கு அது மாதிரி இப்ப இடைப்பாடு தானே. இப்ப ஜனநாயக ரீதியா தான் இருக்குன்னு சொல்லல. ஏன்னா ஒரு எப்பவுமே ஒரு கட்சியோட சார்ந்து போயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துக்காட்டு சொல்றோம்னா ஒரு சிம்பிளா அதிமுகவோட பாஜக சேர்றத வந்து ரொம்ப அதிமுக நிர்வாகிகள் வந்து விரும்பல. நமக்கு எல்லாருமே தெரியும். முதல்ல வந்து கூட்டணி சேருவமாகும் போது எல்லாருமே வந்து என்ன சொன்னா எதிர்த்து தெரிவித்தாங்க. இல்ல பாஜக கூட்டணி வேணா, அதனால நம்ம ஏற்கனவே தோத்தோம். ஜெயக்குமார் கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாப்ல நான் அதனால தோத்தேன். இதே மாதிரி நிறைய விமர்சனம் வச்சாங்க. அதிமுக பிளஸ் பாஜக கூட்டணி வேணாம், நம்ம நிறைய தோத்த காரணமே அதே அப்படின்னா. இருந்தும் தலைமை முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏத்துக்கிட்டாங்க. பாஜக சேர்த்து பயணிச்சாங்க. இல்ல நீங்க அதிமுக விசிகாவோட கம்பேர் பண்ணாதீங்க. அதிமுகவை விசிகாவோட கம்பேர் பண்ணாதீங்க. விசிகாங்கிறது அப்படி ஜனநாயக ரீதியான இதுதான். முழுக்க அந்த பேச்சுரிமைக்கு முழு இது கொடுத்திருக்காங்க. கருத்து சொல்லலாம், கருத்து விமர்சனம் பண்ணலாம், விவாதம் பண்ணலாம், அந்த அளவுக்கு தானே கொடுத்திருக்காரு. அவர் அதே சொல்றாரு. அவர் தலைவர் நமக்கு அவ்வளவு உரிமை கொடுத்திருக்காரு. அந்த கருத்தை தான் அவர் சொல்றாரு. ஏடிஎம்கே உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் அவ்வளவு இதா வச்சிருந்தாரு, ஜெயலலிதா பேச்சுக்கு மறுவாரதே இல்லை. சோ நீங்க ஏடிஎம்கே வரலாறு வச்சு விசிகா பார்க்க தேவையில்லை. இது ஒரு ஜனநாயக தலைமைக்கா சொல்ல வர கிடையாது. ஒரு தலைமை எடுக்க முடியும். தலைமை கட்டுப்பாட்டு பிரச்சாரம் பண்ணார்ல. பிரச்சாரத்துக்கு போனாரு, கொண்டாரு. அதில் நம்ம அதுக்கப்புறம் தான் முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. அப்படி போற ஆளுக்கு எதுக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும்? சோ அவரோட சமானாசமான ஆளுகள் இலக்க விரும்ப மாட்டாங்க. பட் தொண்டர்களுக்கு அந்த இது புரியாது இல்ல. அவரை அந்த அளவுக்கு களத்துல இருந்து இது பண்ற இது இல்ல. முதன்மை செயலாளர் கட்சி ரீதியான இதுதானே. நாகப்பட்டினம் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் தானே அவருக்கு இருந்துச்சு. அதுதானே பிரச்சனை. நாகப்பட்டினம் நல்ல பேர் இருந்துச்சு. திருப்பி ஒரு நிக்க தான் ட்ரை பண்ணும் போதே வேணாம்னு சொல்ற மாதிரி
எனக்கு இந்த தொகுதி தேவையில்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு வந்து. இல்ல அவருக்கு திமுக கூட்டணி கொள்கை ரீதியான கூட்டணி இல்ல, அந்த ஒரு இணக்கம் இங்க இல்ல அவருக்கு. அவருக்கு முழுக்க முழுக்க விசிகா கொள்கை ரீதியா கூட்டணி இல்ல. இல்ல. அத பிரச்சனை அதை புரியாம நீங்க நீங்க தாவேகா சைடு பார்த்துட்டு அவர் பேச கேட்டா அப்படிதான் தெரியும். அவர் கொள்கை முழுக்க முழுக்க கொள்கையை தானே பேசுறாரு. அவர் நிர்வாகத்துல நீங்க எதுவுமே அதே இந்த 3 மாசத்துல என்ன மாறிடுச்சு, 3 மாசத்துல அவங்க என்ன மாறிடுச்சுன்னு கேட்கிறாரு. நீங்க தாவேக திமுக பண்ணாரு என்ன விஷயத்துல மாத்தி கொடுத்துட்டாங்க, நாங்க வெளிப்படையா இது பண்றது அது ஒண்ணும் இல்ல. இல்ல அதாவது இதுவரை கேட்கலாமான்னு கேட்கறாரு. இப்ப நீங்க திமுக செய்யாதத தாவேகா செஞ்சிருச்சான்னு சொல்லி திமுக கேட்கலாம். திமுக செய்யாதத அதிமுக செய்யாதத தாவேகா அதிமுக கேட்கலாம். விசிகா போய் கூட்டணிகளை தாவேகா கூட்டணிகளை போயிட்டு தாவேக்கு என்ன சொல்லுங்க நம்மளுக்கு கேட்டா நம்ம என்ன சொல்றது? அதான் கேட்கிறாரு. நான் 70 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டேங்கிறாரு. நான் ஒரு 70 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல நம்ம கருத்து இந்த கொள்கை தாவேகா 70 நாள் கழிச்சு 70 நாளுக்கு பின்னாடியும் தெளிவா பார்க்க முடியல. அறிக்கை சிஎம் அறிக்கை வர மாட்டேங்குது இல்ல. சிஎம் இருந்து எந்த மேட்டருக்கும் அறிக்கை வெளியே வர மாட்டேங்குது. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது இல்ல. ஒரு குழப்படியான சிஎம் பேச மாட்டேங்கிறாருல. பேசினா தானே உங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு குழப்படியா இருக்குல்ல. திருமாவளவன் நாங்க பேசுறோமே அப்படிங்கிறாரு. எவ்வளவு நாளைக்கு அவரே பேசிக்கிட்டு இருப்பாரு. சோ இப்ப பத்தியில கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழப்படி வந்துருச்சுல. அவங்க வெளில இருந்து ஆதரிச்சு தான் பெற்றுங்கிற மாதிரி மத்த கட்சிகளுக்கு ஒரு கண்டிப்பா விசிகா வரும். காங்கிரஸ்க்கு வராது, முஸ்லீம்களுக்கு கூட பெரிய அளவுல வராது போல. அவங்க கண்டிப்பா விசிகாக்கு அந்த கொள்கை ரீதியான கட்சியில கொள்கை தெளிவுள்ள ஆள் கட்சியில இருக்காரு. இவர் வளர்த்துறது இல்ல, ஒரு வளர்த்தெடுத்த ஆளுகள் இவர் வளர்த்தெடுத்த ஆளுக தானே. அவர் பேசுற இவர் கொள்கை தானே பேசுறாரு. அவரு ஆளுநர் சமாதானம் பேசுற முழுக்க கருத்து திருமாவளவன் பேசுற மாதிரி இருக்கு. திருமாவளவன் கருத்து தானே. பட் நீங்க அமைச்சர்ல பங்கம் வச்சிருக்காரா, நீங்க அரசை எவ்வளவு நாளைக்கு தாங்கி பிடிப்பீங்க, அது ஒரு இது இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா இப்ப பொறுத்து இருந்தே பார்க்கணும். திருமாவுடைய குரலா ஆளுநர் ஷானவாஸ் ஒலிக்கிறாரா, இல்ல திமுக பக்கம் நகர்வதற்காக ஆளுநர் ஷானவாஸ் ஒலிக்கிறாரா அப்படிங்கிறது இல்ல. ஆளுநர் ஷானவாஸ் மேல ஒரு எலெக்ஷன்ல இருந்தே ஒரு இது இருந்துச்சு, அதிருப்தி இருக்கு, கட்சியுடைய இருந்துச்சு இல்ல, ஒரு சந்தேக பார்வை இருந்துச்சு, திமுகவுக்கு போயிருவாருங்கிற மாதிரி. பட் அவரு அப்படி போறாருன்னு ஒரு முதன்மை செயலாளர் கொடுக்க மாட்டாரு. பட் ஒருவேளை அவரை தக்க வைக்கிறதுக்காக அந்த பதவி கொடுத்துருக்கலாமா? கொடுக்கலாம்ல. ஏற்கனவே பன்னீர்பாபு மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதெல்லாம் பன்னீர்பாபு மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா தெரியும் பன்னீர்பாபு போறான்னு. நம்ம பாக்கிறதுக்கு 2 பேர் பேச்சு பெருமை அடிபடுச்சு. பன்னீர்பாபும் ஆளுநர் ஷானவாஸும் திமுக போக போறான்னு. இல்ல பன்னீர்பாபு முந்திக்கிட்டாரு. இப்ப ஆளுநர் ஷானவாஸுக்கு ஒருவேளை தக்க வைக்கிறதுக்காக முதன்மை செயலாளர் பதவி கொடுத்துருக்கலாமா? இல்ல அவர் என்னன்னா, நான் பார்த்துருப்பீங்க, ரவிக்குமாரோ மற்றவர்களோட அதிகமா விவாதங்களை பங்கேற்க முடியாது. சோ இவரோட சிந்தனைகள் தெரிவுகள் எல்லாருக்கும் தெரியும். அவர் டக்குன்னு அந்த கருத்துல பின்வாங்கி தாவேகாவுக்கு எதிராக இப்பனா திமுக கூட தாவேகாவுக்கு எதிராக எலெக்ஷன் முன்னாடி விவாதங்களை பேசினவர். அந்த அளவுக்கு பேசினவரை நீங்க திடீர்னு அந்த ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும். நம்ம அந்த அந்த கொள்கையை விட்டு மாறணுங்கிற எதிர்ப்பு அவரோட முழுக்க கொள்கையால இது பண்ண. அவரோட என்ன முழு பேட்டியை பார்த்தது இல்ல. அவர் புதிய தலைவர் கொடுத்த முழு பேட்டியை பார்த்ததுல நமக்கு பார்த்தாலும் பெரிய தவறா தெரியல. பட் இதுல இருந்து கூட்டணியா படுத்து பார்த்தா அது அவர் ஏன் அப்படி பேசணும், கட்சி ரீதியா நம்ம உண்மை இப்ப ஆளுநர் ஷானவாஸ் பேசுறது தப்பா நம்ம கேட்கல. ஆளுநர் ஷானவாஸ் விசிகாவுக்கு ஆதரவா பேசுறாரா இல்லையாங்கிறதே நம்ம பேசுறோம். அது பேசணும் இல்ல, யாராச்சும் பேசலாம்னா எப்படி? இப்ப நாளைக்கு விசிகா களத்துல இருக்கணும்ல, முழுக்க இல்ல போற காலம். இந்த மாதிரி ஆள்கள் தேவைதான் விசிகாவுக்கு. மண்மை சொல்ல போனா பல மேடைகள்ல விசிகாவினுடைய அந்த அங்கீகாரத்தை நிலையத்தை ஆளுநர் ஷானவாஸ் அது எந்த வித மாற்றமே இல்லை. ஆனா அன்னைக்கு எழுபடுனா இவர் திமுக கூட்டணியில் இருக்கும் போது பேசும்போது திமுக சார்ந்தே அதிகமா பேசினா நம்ம எல்லாருக்குமே இல்ல. இவர் மட்டும் பேசுறது இல்ல, ரவிக்குமார் எம்பியும் பேசுறாரு, நம்ம சிந்தலட்சணம் போன்றவர்களும் பேசுறா இல்ல. இப்ப தாவேகா அரசு அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டா இல்ல. இவரும் ரீசெண்டா பேசுறதுனால முழுசா தெரியுது. அவங்க அறிக்கை வரணும், அறிக்கையோட நிப்பாட்டிடுறாங்க. அதனால நமக்கு வெளியே ஃபுல்லா தெரியல உங்களுக்கு. பட் கட்சிக்கு ஒரு கழக குரல் இருக்கு. அது உண்மையில திருமாவளவன் குரலா கூட இருக்கலாம். ஆமா அப்படிதான் நமக்கு தோன்றது. அது ஓரளவுக்கு மேல போகாது. ஓரளவுக்கு மேல நீங்க எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியும்? அது உங்களே அவங்க முழுசா நம்பல இல்ல. உங்களை முழுசா நம்பி இருந்தா ஏடிஎம்கே எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வர அளவுக்கு ஏன் வச்சுக்கணும்? ஏடிஎம்கே எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி இருக்கா வர்றா? இங்க உங்களுக்கு மெஜாரிட்டி சீட் கிடைச்சிருச்சு, அப்புறம் ஏன் வரணும்? என்ன காரணம்? இப்போ உங்களை முழுமையா நம்பல. இப்ப நீங்க ஒரு காரணம் சொல்லிட்டு போனீங்க பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த ரீசன் எல்லாம் வடிவிட்டு போச்சே. இப்போ கடந்த 3-4 சம்பவத்தை ஃபுல்லா பாருங்க. இனி சைலண்டா பிஜேபி அமைதியா இருக்கு. அப்ப ஏதோ ஒரு சூழல் தமிழ்நாட்டுல பிஜேபி காக்ரோச் பார்ட்டிக்காக தெரியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அது டெல்லியில அந்த ஒரு டென்ஷன்ல டெல்லியே ஆடி போச்சு. தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணும் இல்ல. பட் தாவேக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பிஜேபியோட மொத்தமும் சைலண்டா இருக்குல்ல. அவங்களுக்கு தோதான
கவர்மெண்டா இருக்குங்கிற ஒரு சந்தேகம் ஐயா இல்ல, ஐயா இருக்கு. ஆமா. இவர் ஐயால ஓப்பனாவே சொல்றாரு, ஆளுநர் சமணாசன் ஓப்பனாவே சொல்றாரு. அது இல்லைன்னு இந்த ஒரு வாரத்துல மாற்று கருத்து வரல, கட்சியில இருந்து வரணும்ல. கட்சியில இருந்து யாருக்கு மாற்று கருத்து கொடுத்தால ஆளுநர் சமணாசன் இப்ப நீங்க சொல்ற கீழ மாதிரி அளவுக்கு பேசுறாங்களே தவிர மேல இப்ப கட்சி நம்ம சொல்ற மாதிரி இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து ஏன் முதலாவது பாடப்படல அப்படின்னு உடனே டக்குன்னு மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சிஎம் வந்து சிஎம் வந்து அறிக்கை விடுற பார்த்தோம். அதே ஓகே இல்லையா, அது எப்ப விசி முன்னாடி சொல்லிட்டாரு, திருநெல்வேலி பல்கலைக்கழக விசி முன்னாடி சொல்லிட்டாருல, நீங்க அப்பயே ஆக்ஷன் எடுத்துக்கணும், அப்பயே ஆக்ஷன் எடுத்துக்கணும். நாங்க மினிஸ்டர் போகல, இது என்ன கேட்கிறாரு, பண்ண விட பண்ணிருக்கணும்ல. தயங்குது பாஜக தயங்குதா, அதுதான் சிபிஐ சொல்றாரு, மேல சிபிஐ கேஸ் இருக்கு, அந்த இது இருக்குங்கிற மாதிரி ஒரு அதோட மெஜாரிட்டி வேற இல்ல, கவர்னருக்கு சப்போர்ட்டா போக வேண்டிய சூழல் இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இதுக்கெல்லாம் விசிக்கா பதில் சொல்லணும்ல, அதுதானே முக்கியம். கூட்டணி அமைச்சர்ல பங்கேற்றுட்டா கம்யூனிஸ்ட் மாதிரி வெளியில இருந்தா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல, கூட்டணி அமைச்சர்ல சேரவும் வன்னியரசு மாதிரி அவருக்கு பதில் அப்படி சொல்ல வேண்டியிருக்குல்ல. அவருக்கு சினிமா படத்துக்கு விமர்சனம் வரையும் அவர் சொல்ல வேண்டிய சூழல் அவருக்கு வருது இல்ல. நன்னியா சொல்றாரு அத கொள்கை போராளின்னு நம்ம பார்த்தாரு 3 மாசம் எவ்வளவு பேச்சு பேசினவர், ஏன் இப்படி ஒரு சூழலுக்கு வருது? அதுதானே அந்த மாற்றம். அதிகாரங்கிறது இந்த மாதிரி அதிகாரம் விரும்பல. ஆமா, அந்த அதிகாரம் நமக்கு தேவையில்லை. இல்ல தலைவர் திருமாவளவர் விரும்ப மாட்டார்ல, அவருக்கு இந்த மாதிரி அதிகாரம் தேவையில்லை, அவர் கட்சிக்கு ஒரு அதிகாரம் தேவையில்லை. எம்எல்ஏ ராஜா பண்ணது எம்பி பதவி ராஜினாமா பண்ண ரெடியா தானே இருந்தாரு. அப்படி ஒரு இது இல்ல. இந்த குரல் வந்து கட்சியோட ஒரு, அதாவது மேல்மட்டத்தோட ஒரு குரலா தான் இருக்கும். தொண்டர்கள் குரல் வேறையா இருக்கும். கீழே அவளுக்கு கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், அந்த இதுல உள்ளவர்களுக்கு சானவாஸ் குரல் ஒரு எதிர்குரல் மாதிரி தெரியும். நீண்ட காலத்துக்கு இந்த மாதிரி குரல் தானே நிக்கும். அதுல வளர்ந்த இயக்கம் தானே, எதிர்ப்பு வச்சுதான் வளர்ந்த இயக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கு நம்ம அதிகாரம் ஒரு அமைச்சரை வைக்க நம்ம மொத்த கொள்கையும் யாரை வச்சிடலாமா? அப்படி ஒரு அதிகாரம் தேவையில்லை. அதானே பாப்போம். உண்மையிலே ஆளுநர் ஷானவாஸுடைய நகர்வு எப்படி போகுது, விசிகாவை தூக்கி நிலையத்த போகுதா அல்லது இல்ல தனிநபர நிறுவனம் தான் பெருசு. அவர் போறனால விசிகா ஒன்னும் ஆயிர போறது இல்ல. அவருடைய கருத்து வந்து ஒரு முக்கியமான விசிகா நீங்க சொல்ற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிறது தனிப்பட்ட ஒரு நபருக்கு பெரும்பாலான அப்படியே ஒரு நபருக்குள்ளதான் கிடக்கு அப்படிங்களா. இதனால ஆளுநர் ஷானவாஸ் ஆளு இருக்கும்போது அந்த கட்சியுடைய பலம் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்குது. அவருடைய நாளடைவில் அவருடைய பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால வித்தியாசமா இருக்கு. கொள்கை தெளிவுல சொல்றாரு, கொள்கை மாறுபட்டு போறப்ப நம்ம இப்படி பேச வேண்டிய சொல்ல வருது. பட் அமைச்சர்கள் பேசக்கூடாது நம்ம கட்சியில உள்ள சொல்றாங்க. பட் அதை முரண்பட்டு நிக்கிறோம், அது இடம் அதுதான். ரொம்ப